ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தொடர்ந்து விவசாயிகள் பல கிராமங்களிலுமிருந்து நெல்லை அறுவடை செய்து நெல் கொள்முதலுக்காக காத்திருக்கக்கூடிய சூழல்ல அதிகாரிகள் அதற்காக லஞ்சம் வாங்குவதாகவும் கமிஷன் கொடுக்கப்பட்டாலும் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, கமிஷனையும் கொடுத்துட்டு நாங்கள் எப்போ நெல் கொள்முதல் செய்வாங்க அப்படின்னு காத்து கிடக்கிறோம் அப்படின்னு விவசாயிகள் தங்களுடைய வேதனையை பகிர்ந்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வழக்கறிஞர் அருண்குமார் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு முதல்ல நன்றி. பல மாவட்டங்களையும் விவசாயிகள் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, 60 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டங்களையும் பல குறைகளை சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமா இருக்குதுங்க. அரசு இதுக்கு செவிசாய்க்கவே மாட்டேங்குது, அரசு இதுல உடனடி நடவடிக்கை தேவை அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதுல யார் தரப்புல இருந்து உடனடி நடவடிக்கை எடுக்க முடியும், யார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க, இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அரசு தரப்புல இருந்து? கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூட்டையை கொள்முதல் பண்ணி அதை எடை வைத்து அவர்களுடைய கொடவுனுக்கு ஏற்றி விடுறதுக்கு பாத்தீங்கன்னா 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் ஒரு சிப்பத்துக்கு இருந்தது. அந்த சிப்பத்தினுடைய எடை 40 கிலோ. ஆனால் சமீப காலங்கள்ல இந்த கோரிக்கை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் நடந்து வருது அப்படிங்கறது அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட 15 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு 18 ரூபாய் ஒரு மூட்டைக்கு வழங்கப்படுகிறது. அது கிட்டத்தட்ட சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்து 20 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்களுடைய கைக்கு வந்துருது. இருந்தாலும் அவர்கள் வாங்கிய அந்த 40 ரூபாயை கடந்த ஆண்டு 40 ரூபாய் வாங்கினாங்கன்னா இந்த வருஷம் எங்கள் ஊரில் கூட அதை 45 ரூபாயாக மாற்றி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை வாங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய காத்தல். ஒரு 20 லட்சம் டன் கொள்முதல் செய்யப்படுகிறது. கரீப் சீசன்ல, அதாவது குறுவை சீசன்ல 20 லட்சம் டன் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த 20 லட்சம் டன்னுக்கும் நீங்கள் ஒரு கிலோவுக்கு 1 ரூபாய், ஏன்னா நான் ஒரு சிப்பத்துக்கு 40 கிலோங்கிற போது ஒரு கிலோவுக்கு 1 ரூபாய் 10 பைசா வருது இன்னைக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வாங்கக்கூடிய குறுவை பகுதியில குறுவை பருவத்துல வாங்கக்கூடிய இந்த தொகை மட்டுமே கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய்க்கு வந்து விடுகிறது. அது மாதிரி தாளடி பருவத்துக்கோ இல்ல சம்பா பருவத்துக்கோ சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தொகை தொடக்கூடிய அளவு என்பது 500 கோடி ரூபாய்க்கு சென்று விடுகிறது. இது உழவர்களுடைய பணம், உழவர்களுடைய உழைப்பு. இது இந்த அரசு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா முதலில் அந்த எடை ஆட்களை மாற்ற வேண்டும். அவர்களுக்கான நிரந்தரமான உத்தரவாதமான வேலையை திட்டத்தை வந்திருக்காங்க. அவங்க டெம்பரவரி ஸ்டாஃப், அவங்க மேல நீங்க எந்த வித நடவடிக்கை எடுக்க முடியாது. மிஞ்சி போனா வேலையை விட்டு தூக்கலாம். ரெண்டாவது, நாங்க ஒரு பீனல் லாவா கேட்கிறோம். ஒரு விவசாயிகளை நாங்க அதை செஞ்சு காப்பாற்றுவோம், இதை செஞ்சு காப்பாற்றுவோம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு என்ன பண்ணணும்? நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் வாங்கினால் ஓராண்டு சிறைன்னு சொல்லணும். அதுக்கு எஃப்ஐஆர் போடணும். இதுக்கு ஸ்குவாடு போடுறாங்க. அதெல்லாம் அவர்கள், நாங்கள் அதிகாரிகளை குறை சொல்லவில்லை. நாங்கள் ரொம்ப தெளிவா சொல்கிறோம், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய அதிகாரிகளுக்கு இந்த பணம் போகுதுன்னு நாங்க சொல்ல. ஆனால் எங்கெங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வாங்கக்கூடிய 40 ரூபாயும் அந்த இடையாட்கள் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. அதுல அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு கமிஷன் போகுது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மூட்டையை எடுத்துட்டு போற லாரிக்கு மாமூல் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் தருகிறார்கள். 12 டன் எடுத்துட்டு போற நெல்லுக்கு அதுக்கு 2000 ரூபாய். நம்ம என்னுடைய ஊர்ல இருந்து மயிலாடுதுறை தான் 15 கிலோமீட்டர், அதுக்கு 2000 ரூபாய் மாமூல் தராங்க. இந்த 12 டன் 2000 ரூபாயும் அதில் கணக்கு காட்டு. இடையில அரசியல் கட்சிகளில் துவங்கி, வெளிப்படையாக சொல்கிறேன், அரசியல் கட்சிகளில் துவங்கி கட்டாயத்து செய்யும் ரவுடிகள் வரையில் இந்த மாமூலில் பங்கு பெறுகிறார்கள். இது உண்மை. ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உடனே டிபிசிக்கு நோட் எடுத்து போய் நிக்கிறாங்க, வசூல் பண்ற மாதிரி போய் நிக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து ஒரு 5000 தராங்க. அதனாலதான் இதை எந்த அரசாங்கத்தினாலையும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனையை நேரடியா அணுகி அதற்கான தீர்வை சொல்ல முடியாத சூழல் நிலவரத்துக்கான காரணம், விவசாயிகளில் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் அரசியல் கட்சிகளுக்கு அதில் பங்கு செல்கிறது. நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் போகுதுன்னு நாங்க சொல்லல. அரசு அதிகாரிகளே நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, இந்த லஞ்சத்துல பங்கு பெறாத அதிகாரிகள் இருக்காங்க, இதுல சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியோட சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. அந்த சாக்குகள் கொடுக்கிற போட்டு அந்த சாக்குகளை இவர்கள் போய் எடுத்துட்டு வராங்க. இதுல ஒரு சில மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கு. அந்த சாக்குகளை நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்து தரது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய பணியா இருக்கணும். இந்த மூட்டையை எடுத்துட்டு போய் பத்திரமா பாதுகாக்கிறது அவர்களுடைய பணியா இருக்கணும். இடையில மூட்டைகள் காணாமல் போனால், மூட்டைகள் நனைந்து போனால் அதை லாஸாவும் கருதுறாங்க. அதுக்காகவும் நாங்க மிட்டிகேட் பண்ணிக்கிறோம் சொல்லி தொழிலாளர்கள் தரப்ப சொல்றாங்க. நாங்கள் கேட்பது, அரசினுடைய பணிதான் அநியாயத்தை களைவது, அரசினுடைய பணிதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுவது. ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, ஒரு ஜீவோ போடுங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடமிருந்து அதிகப்படியான லஞ்ச தொகையை பெற்றால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு எஃப்ஐஆர், எங்கேயாவது ஒரு முதல் தகவல் அறிக்கை உழவர்களிடமிருந்து லஞ்ச பணம் பெற்றிருக்கிறது சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. இது வரைக்கும் பார்ப்போம். அப்பே பெற்றால் அவன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? டெம்பரரி ஸ்டாஃப், ப்ரொக்யூர்மெண்ட் கிளர்க்கு டெம்பரரி ஸ்டாஃப், மூட்டை டெம்பரரி ஸ்டாஃப், இதெல்லாம் வஞ்சிக்கப்படுவது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் இதில் உழவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது தமிழக அரசால். இதற்கு முழு பொறுப்பும் தமிழக அரசும் அந்த நிர்வாகமும் தான் நான் என்று சொல்லுவேன்.
இணைப்பில் வந்து உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய கருத்துகளையும் பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி சார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம் RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.